ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது லாஸ்ட் வீக் வியாழக்கிழமைக்கு வந்து எடுத்தது. தொடர்ந்து ஒரு 3 நாளாகவே கீழே வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. நம்மளுடைய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீனிங் வேலை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நேத்தி வந்து அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வராண்டா, அப்புறம் இந்த வண்டி நிப்பாட்டுற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக பெருக்கி விட்டுட்டு நல்லா வந்து கழுவி விட்டுருந்தேன். பின்னாடி சந்தில் ஒரு பாதி அளவு வரைக்கும் நேத்தி கழுவி இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன க்ளீனிங் வேலை பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த செடி தென்னை மரம்லாம் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் இடம் வந்து ரொம்ப கண்ணாபின்னான்னு இருக்குங்க. தேவையில்லாத செடி, குப்பை, அப்புறம் அந்த தென்னை மரத்துலேருந்து விழுற அந்த ஓலை, அதுக்கப்புறம் அந்த மட்டைலாம் இருக்குது இல்லைங்களா, காஞ்சி போனதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த க்ளீனிங் வேலையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து ஓட்டிட்டாங்க. எனக்கு நம்ம இந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்குது. ரவை இடம் தான் இருந்தாலும் அது வந்து ஒரு ஆளாக க்ளீன் பண்ணணுமே, எப்பட்றா க்ளீன் பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டுட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு சண்டேவும் வந்து பிளான் பண்ணுவாங்க. காலையில் வந்து 2 பேருமா சேர்ந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுவும் வந்து முடியாமல் போயிடுது. சண்டே எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். எழுந்திரிச்சு டிஃபன் வேலையை பார்த்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து மதியம் வந்து நான்வெஜ் செய்வோம் இல்லைங்களா, அந்த வேலை இருக்கும். சமையல் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுமே கொஞ்சம் டயர்டாகிடும். அப்புறம் படுத்து தூங்கிடுவோம். ஈவினிங் டைமில் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் கொசு வந்துடும். அப்புறம் மார்க்கெட் போகிற வேலைலாம் இருக்குது. அப்படியே வந்து போயிடுதுங்க. க்ளீன் பண்ணாமலே வந்து விட்டாச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி தாங்க பிளான் பண்ணி செய்யாமலே வந்து விட்டுட்டோம். இப்போ ரீசெண்டாக தான் நிறைய இடத்துல வந்து சிமெண்ட்டு போட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி கீழ் வீட்டுக்காரங்க முன்னாடி வீடு வரைக்கும் தான் வந்து அங்கே சிமெண்ட் இருக்கும். மற்ற இடம் எல்லாமே ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நானும் சாதனாப்பாவும் காலையில் ஏஞ்சி ஒரு 6 மணிக்கெலாம் இறங்கி வந்து 2 பேருமா சேர்ந்து தேவையில்லாத அந்த புல், தேவையில்லாத செடியெல்லாம் முளைச்சிருக்கும் இல்லைங்களா, எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு சுத்தம் பண்ணுவோம். அப்போல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் ஆரம்பத்தில் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இந்த ரவை இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து முடியலைங்க. அவ்வளோ சோம்பேறித்தனம் வந்துருச்சு. நீ வந்தால் தான் நான் க்ளீன் பண்ணுவேன், நான் வந்தால் தான் நீ க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா போட்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணாமலே விட்டாச்சு. அப்போல்லாம் அந்த சிரமம் பார்க்காம பண்ணிட்டோம். இப்போல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க. இந்த ரவை இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு 2 பேர் தேவைப்படுது. 2 பேருமா செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். இப்போ அவங்கள எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு இன்றைக்கி நானே களத்தில் இறங்கிட்டேங்க. ரொம்ப வந்து அசிங்கமாக இருந்தது. எனக்கே வந்து பார்க்க பிடிக்கல. அதான் வந்து காலையில் இந்த க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஒரு 7:15 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 8 மணி ஒரு 3/4 மணி நேரம் எவ்வளோ முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிடுவோம். மீதி பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மீதி வேலையை வந்து பார்த்துக்கலான்றதாங்க க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போல்லாம் காலையில் எழுந்திருக்கூட முடியலைங்க. லேட்டாக தான் எழுந்திருக்கிறேன். ஒரு 6 மணி போல் தான் எழுந்திரிச்சு சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வந்து கோலம் போடுறேன். இன்றைக்கி பாப்பாவை பெருக்கிற பாப்பாவும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அவள் வந்தேன். அவள் வந்ததும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுங்க. கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது வேலை முடிகிறது. ஏன்னா இந்த தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அப்புறம் இந்த வாழை மரத்தில் அந்த காஞ்ச சருகுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த தென்னை மரத்துலேருந்து அந்த கொட்டின அந்த சத்தை, அதுக்கப்புறம் அந்த மட்டை எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டுட்டேன். அவள் வந்து சாக்கு ஒன்று கொடுத்துட்டேங்க. அந்த சாக்கில் நீ கொஞ்சம் அள்ளி கொண்டு போய் மட்டும் கொட்டிடுடா, மற்றதெல்லாம் நானே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு நான் இந்த தேவையில்லாத இந்த இதெல்லாம் வந்து பிடுங்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கடகடன்னு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சேன். ஒரு 3/4 மணி நேரத்துலேயே இந்த ரவை இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுவும் பாப்பா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. அவள் அந்த தேவையில்லாதெல்லாம் வேஸ்டேஜெல்லாம் எடுத்து அள்ளிட்டு இருந்தேன். பாப்பான்னு சொல்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, ஏன் பாப்பான்னு கூப்பிட்றீங்கன்ட்டு. பாப்பான்னு கூப்பிட்றது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்க. அது ஒரு செல்லமாக கூப்பிட்றது தான். அவள் பேர் வந்து வினோதினி. சில சமயம் வினோன்னு கூப்பிடுவேன், சில சமயம் பாப்பான்னு கூப்பிடுவேன். டக்குன்னு என்ன வருது அப்படி தான் வந்து கூப்பிடுவேன். செடியில் நிறையா வளர்க்கணுன்னு ஆசையாக தாங்க இருக்குது. என்ன ஒன்று, நம்மளுக்கு வந்து இங்கே தென்னை மரம் வந்து இருக்கிறதுனால நிழல் தாங்க அதிகமாக இருக்குது. வெயில் ரொம்ப கம்மி இந்த இடத்துலலாம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட தாங்க வெயில் இந்த இடத்துல நல்லா போடும். அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிழலாக தான் இருக்குது. நம்ம என்ன செடி வச்சாலுமே அந்தளவுக்கு அது செழிப்பாக வளர மாட்டேங்குது. செடியெல்லாம் வச்சோம்னா பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல வெயில் வந்து படணும். அப்போ தான் அது நல்லா வந்து காய் வச்சாலும் சரி, பூ வச்சாலும் அப்போ தான் வந்து நல்லா வரும். அது நிழலாக இருக்கனால எந்த செடி வச்சாலுமே வளர மாட்டேங்குதுங்க. அதனாலே எனக்கு அந்த செடியெல்லாம் வாங்கி வைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடுச்சு. எனக்கு ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்குங்க. ரோஸ்னால் எனக்கு அவ்வளோ விருப்பம். எனக்கு அது நான் தலையிலலாம் வச்சுக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். அந்த செடியிலே வந்து பூத்து இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் வாங்கி வந்து வைக்கணுன்னு தான் ஆசை தான். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எது வச்சாலுமே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறனாலே அதில் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறது இல்லை. அந்த இடத்துல இப்போ பெருக்கி தள்ளணும் இல்லைங்களா, அந்த இடத்துல 4-5 அந்த செடியெல்லாம் வந்து தொட்டியில் வச்சுருந்ததெல்லாம் வந்து அங்கே நிழலாக இருக்குதுங்கிறனால அதை கொண்டு வந்து இங்கே தான் வந்து வச்சேன். இப்போ இந்த செப்டி டேங்க் மேலே கொஞ்சம் வெயில் வரும், சரி இங்கே கொண்டு வந்து வச்சிடலாமின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் இந்த தென்னை மரத்துக்கிட்ட, வில்வ மரத்துக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத புல்லெலாம் இருந்தது, தேவையில்லாத செடியெலாம் இருந்தது, அதையும் வந்து கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன்.
காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க கீழே இறங்கி வந்தேன். பசங்க 2 பேரும் வந்து குளிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து சாப்பிட சொல்லிட்டு கிளம்பி ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 8 மணி ஆனதுமே நான் வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். 8 மணி ஆகிடுச்சுன்னா கடகடன்னு போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கிளம்பிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இங்கே க்ளீனிங் வேலையை பண்ணலான்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை கீரைங்க. கீரை வந்து இருந்தது. அது வந்து வேரை மட்டும் விட்டுட்டு தழையை மட்டும் வந்து கிள்ளிக்கிட்டு அந்த காம்போட ஒரு 3/4 மணி நேரத்துலேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கடகடன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. நேரம் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வீடியோ எடுத்து காமிக்கலான்ட்டு நான் வீடியோ எடுக்கல. பாப்பா மட்டும் வந்து கொஞ்சம் குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிடுறேன் அப்படின்னா அது கொட்டிட்டு அப்புறம் திருவாசல் வேலை பெருக்கிற வேலைலான்றது அதை அவள் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இங்கே மேலே வந்து ரெடி ஆகிட்டு பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு எப்போதும் போல் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு ஒரு 9 மணி போல் ஆகிடுச்சு இன்றைக்கி. வீட்டுக்கு வந்ததுமே நான் மேலே கூட போகலங்க. இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, மருதாணி, துளசி, நெல்லிக்கனி, அதுக்கப்புறம் வரளி செடி, முருங்கை மரம்ன்ட்டு அந்த ரவை இடத்துல அவ்வளவும் வந்து வச்சுருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அந்த இடமும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த செடி இருக்கிற இடம்லாம் வந்து க்ளீன் பண்ண இல்லைங்களா, எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்திருக்குன்னு வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இந்த வாழை மரத்துக்கிட்ட வந்து அந்த முல்லைப்பூ செடி வந்து அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சின்னதாக எடுத்தாந்து வச்சேங்க. நிழல் இருக்கிறதுனால அதுவும் சரியாக வளரல. அது வந்து அந்த கொய்யா மரத்து மேலே ஏற்றி விட்டுருக்குறேன். அப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடியும் வந்து ஒரு 3 செடி வச்சுருக்கேன். அது வச்சும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுவும் வந்து இப்போ இடையில ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 பூவை தான் வந்து பூத்துது. அதுக்கப்புறம் வந்து பூக்கவே இல்லைங்க. அதுவும் அந்த அளவுக்கு வளரவே இல்லை. வெயில் படாத ஒரு காரணம் தாங்க இதுக்கெல்லாம். நல்லா வெயில் பட்டால் தான் நல்லா வந்து பூக்கும். வெயில் இல்லாமலே சரியான முறையில் வளரலை. நானும் அப்பப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுடுவேங்க. அப்புறம் நல்லா வளர்மையை ஒண்டி பூ வைக்க மாட்டேங்குது. இந்த இப்போ காமிக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து மல்லி செடி தான் இது. கண்ணம்னா குப்பையாக கிடந்ததாங்க க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து மேடும் பள்ளமாக தான் மண் வந்து ஒரு ஈவனாகவே இல்லை. அது வெட்டி விட்டு ஒரே சமமாக வந்து பண்ணணும். அது நம்மளாலலாம் முடியாது. அது சாதனப்பா வந்தால் தான் வந்து பண்ணணும். அது என்றைக்கு அதை பண்ணுவாங்களோ தெரியல. பண்ணனா தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறது. இந்த முல்லைக்கொடி வந்து சாஞ்சிருந்ததுங்க. அது என்னமோ பதியம் போட்ட மாரி இந்த இடத்துல புதுசாக வந்து வளருது. இந்த கல் தாங்க நிறைய கிடந்தது. அதெல்லாம் வந்து பொறுக்கி போட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் அதை நல்லா கிடிச்சிட்டு மண்ணை கொட்டி விட்டுட்டோம்னா நல்லா ஈவன் ஆகிடும். இங்கே சிமெண்ட்டு போடும்போது இந்த ஜல்லிலாம் கொஞ்சம் மீந்தது இருக்குங்க. அதெல்லாம் இந்த கார்னரில் கொட்டியே வந்து கார்னர் ஃபுல்லாக அந்த எல் ஷேப்புக்கு வந்து சிமெண்ட்டு போட்டு விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். அதுவும் வந்து பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை. அதனால் வந்து அப்படியே வந்து அந்த இடம்லாம் மண்ணாக தான் போட்டு வச்சுருக்குறோம். இந்த இடத்துல ஒரு செம்பருத்தி வருதுங்க. அதுவும் வந்து வெயில் இல்லாமல் அந்த அளவுக்கு ஹைட் வளரல. பைப்பு வந்து மாற்றணுங்க. ரொம்ப பாசம் பிடிச்சி போயிடுச்சு. அது மாற்றணும்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். அதுவும் வந்து மாற்றுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கல. காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து வருங்க. அதை நான் பிடிக்கிறது கிடையாது. அது இந்த பைப் லைனில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டு இந்த தென்னை மரத்துக்கு அதுக்கப்புறம் வாழை மரத்துக்குலாம் விட்டுறது. அப்புறம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குது, அதில் விட்டுடுவோம். அது ஃபுல்லானதுமே அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். ஸ்டெம்ப்பு வந்து கட்டினோம்னா அதில் வந்து போட்டு விட்டு மோட்ரு போட்டு நம்ம மேலே டேங்க்குக்கு ஏற்றலாம் தான். அதற்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணணும். இப்போதைக்கெல்லாம் செலவு பண்ணுற மாரி கிடையாதுங்கிறனால அப்படியே விட்டாச்சு. அதெல்லாம் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கு தண்ணி வர மாரி இந்த ஓஸ் பைப்லாம் வந்து போட்டு விட்டுடுவேன். செடிக்கு போனதுக்கப்புறம் அதுமாரி போட்டு விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுடுவேன்.
இந்த தென்னை மரத்தில் வெத்தலை கொடியே வந்து வச்சுருக்குறேங்க. அதுவும் அந்த அளவுக்கு வெயில் இல்லாமல் வந்து பெரிய பெரிய வெத்தலையே வரல. சின்னதாக தான் இருக்கும். கொடியும் வந்து மேலே ஏற மாட்டேங்குது. பக்கத்தில் வில்வ மரத்தில் வந்து ஒரு வெத்தலை கொடி ஏற்றி விட்டுருக்குறேங்க. அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் வெயில் படுங்கிறனால அதில் மட்டும் நல்லா வந்து வெத்தலை பெரிய பெரிய வெத்தலையே வந்து வரும். இந்த டப்பில் இருக்கிற மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல கொட்டிட்டு டப்பெல்லாம் கொண்டு போய் தூக்கி போடணும். அங்கே இருந்த செடி அந்த தொட்டியெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து இன்னும் பெருக்கி தள்ளல. இந்த கல்லெல்லாம் நகர்த்திட்டு பெருக்கி தள்ளிட்டு கழுவிட்டதுக்கப்புறமா தான் வரிசலாக அந்த இடத்துல அந்த செடி வைக்கிற தொட்டி வைக்கணும். நம்ம வீட்டில் செடியெலாம் வந்து ரொம்ப இருக்காதுங்க, ரொம்ப கம்மி தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மருதாணி, அதுக்கப்புறம் செம்பருத்தி, முருங்கை, நெல்லிக்கனி, துளசி, அரளிப்பூன்னு வச்சுருக்கேன். அந்த அரளி வந்து அந்தாண்ட இந்த இப்போ காமிக்கிறோம் இல்லைங்களா, நெல்லிக்கு அந்த சைடு இருக்குது. அதுவும் நிழலாக இருக்கிறதுனால வரல. மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வருதுங்க. அது மட்டும் நல்லா வெயில் படுறதுங்கிறதுனால அதுவும் செம்பருத்தி இப்போ கொஞ்சம் நல்லாவே வளருது. அது வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிச்சு, கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். சரி, அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்து மருதாணி வந்து கேட்டிருந்தாங்க. சரி, கட் பண்ணி உருவி கொண்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமேன்ட்டு தான் அதை கட் பண்ணிட்டு இந்த செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் மாவு பூச்சி மாரி வந்தது. அதுக்கு நிறைய பேர் டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. நானும் யூடியூப் பார்த்து இந்த அரிசி கலையிற தண்ணி நல்லா புளிக்க வச்சு ஊற்றினா அது வந்து வராதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாணி கரைச்சி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. கோமியெல்லாம் வந்து தெளிக்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணால் பூச்சி வராதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த வெள்ளை மாவு பூச்சி வந்து ரொம்ப இல்லை. ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுட்டு ஒரு நாள் ஒரு பூ 2 பூ அதுமாரி தான் வந்து பூக்குது. எனக்கு அந்த செடியில் வந்து அப்படி நிறைய ஒரு 10-15 பூ பூத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. ஆனால் அதுமாரி வந்து பூக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ தான் வந்து பூத்துருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை தாங்க வந்து போயிட்டுருந்தது. இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாகிடுச்சு. இதுக்கப்புறமா வேலை வந்து இருந்தது, வீடியோவும் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அது எல்லாமே வந்து நான் நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டெய்லியுமே வீடியோ போடுங்கன்னு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க, கமெண்ட் வருது. அதனால் வந்து இதை தொடர்ந்து எடுத்த வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த க்ளீனிங் வீடியோ மட்டும் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துருப்பீங்க. இது அடுத்த நாள் வந்து அன்றைக்கும் வந்து க்ளீனிங் வேலை தாங்க போயிட்டுருந்தது. அன்றைக்கும் அதுமாரி தான் அவங்க ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த ஒரு 1 ஹவர் வந்து இந்த சந்து சைடெலாம் வந்து கொஞ்சம் கழுவி விடுற வேலை இருந்தது. முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதி சந்து வரைக்கும் தான் வந்து கழுவினேன். அதுக்கப்புறம் வந்து கழுவுறதுக்கு முடியல, ரொம்ப பாசமாக இருக்குது, தேய்ச்சி கழுவணும்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது நான் இன்றைக்கி அந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன் கடகடன்ட்டு. மேலே வந்து பைப்பு லைன் வந்து திறந்து விட்டுட்டு, அதாவது இங்கே தண்ணி மொண்டு வந்ததெல்லாம் வந்து கழுவ முடியாது. இந்த அளவுக்கு வந்து ஓஸ் பைப்பை வந்து நீட்டு கிடையாதுங்கிறனால மொட்டை மாடியில் போய் இப்போ வந்து டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா கீழே தண்ணி ஒடியாந்துடும். அதாவது இந்த லைனை வந்து கழட்டி விட்டுட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக கீழே ஒடியாந்துடும். அந்த தண்ணி வச்சே தான் வந்து கழுவி விட்டேன். ரொம்ப பாசம் பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா வந்து நம்ம மோட்ரு போட்டோம்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த சந்தில் தான் ஊற்றும். அந்த தண்ணி வந்து நின்று பாசம் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பைப் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி லீக்கேஜ் ஆகும். அது தண்ணி நின்று பாசம் பிடிக்கிறது. அப்படியே வந்து பாசம் பிடிச்சிருது. இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க வந்து தேய்ச்சி கழுவுறது. மாதத்துக்கு ஒரு தடவையில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வழியாக தான் வந்து தேய்ச்சி கழுவுறது. இங்கே இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து மேலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த பைப் லைன்லேருந்து பட்டு தான் ஃபுல்லாக பாசம் பிடிச்ச மாதிரி தாங்க இருக்குது செவரெல்லாம். ரீசெண்டாக தான் பெயிண்ட் அடித்தோம். சுற்றிலும் அந்த சந்து சைடு காம்பவுண்டெல்லாம் ரொம்ப பாசம் பிடிச்சி போயிடுச்சு. நம்ம மேலே துவைக்கிற துணி துவைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எல்லாமே இந்த பாதி வரைக்கும் தாங்க இந்த பைப் லைன் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த பைப் லைன் வழியாக வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கு வந்துடும். அதுவும் இந்த தொட்டி வரைக்குமே அந்த பைப் லைன் வந்து கொடுங்கன்னு தான் வந்து சொல்கிறேன். இந்த செலவெல்லாம் இப்போதைக்கு அவசியமானு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நமக்கு அப்புறம் வேலையாக தாங்க இருக்குது, பார்க்க அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லைன்ட்டு அப்புறம் நான் இந்த கழுவி விட்ற வேலை, க்ளீன் பண்ணுற வேலைன்னு வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த இடம்லாம் வந்து இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. நேற்று க்ளீன் பண்ணதுன்னு வந்து காமிச்சிருப்பேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி மேட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி போட்டுட்டேன். ஏன்னா சந்தெல்லாம் கழுவுறோம் இல்லைங்களா, நம்ம மேலே மாடியில் போய் துவைச்சோம்னா அந்த சோப்பு தண்ணி வந்து சந்தில் தான் வந்து நிற்கணும், ஒரு வாட்டி கழுவுணுங்கிறதுனாலே எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே தாங்க வந்து மேட்டெல்லாம் வந்து துவைச்சி போட்டேன். இன்றைக்கி காலையில் அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறமா அந்த சந்து கழுவுறது தான் மெயின் வேலையாக வந்து பண்ணேன். இப்போ மேலே போய் வந்து வறண்டா ஒரு தடவை வந்து நல்லா கழுவி விடணும். நம்ம கீழ் வீட்டில் வந்து வந்துடுவாங்க, அப்புறம் வந்துட்டாங்கன்னா கழுவ முடியாது. அதனால் நம்ம மேலே ஒரு தடவை வறண்டா கழுவி விட்டுட்டு கீழெல்லாம் வந்து போர்ட்டிக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி விடணும். அந்த ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை தான் பண்ணுறதுக்கு தான் அந்த ஓஸ் பைப்பை வந்து கழட்டிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து நான் வறண்டா கழுவும் போது ஓஸ் வந்து கழட்டி எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மொண்டு வந்து தான் கழுவினோம். ரொம்ப டயர்டாகிட்ட முடியலன்னு சொன்னதுக்கு நிறைய சிஸ்டர் வந்து வருத்தப்பட்டிருந்தீங்க. இந்த வாட்டி வந்து அந்த ஓஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கழட்டிட்டு இப்போ மேலே எடுத்துகிட்டு போய் வறண்டா கழுவுற வேலைலாம் இருக்குங்க. அந்த வேலையை தான் வந்து பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறமா கீழே ஒரு தடவை வந்து கழுவணும்.
தொடர்ந்து ஒரு 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து க்ளீன் பண்ணுறதே தாங்க எனக்கு வேலை கரெக்டாக இருந்தது. க்ளீன் பண்ணலனாலும் பார்க்க அசிங்கமாக இருக்குது. நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். கொஞ்சம் அலுப்பு போடாமல் சிரமம் பார்க்காம வேறு வழி இல்லாமல் தான் இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு 3 நாளாகவே வந்து காலை டைமில் என்னோடய க்ளீனிங் வேலையெல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது. இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு ஷேர் பண்ணுறேன்.